அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கண்மணி. எனக்கு தற்போது 19 வயதுதான் ஆகிறது. நான் ஒரு வீட்டில் வேலை செய்து வருகிறேன். என் முதலாளி அம்மாவுக்கு 25 வயதுதான் ஆகிறது. அதனால் அவர் என்னுடன் தோழி போலதான் பழகுவார். என் முதலாளி அம்மாவுடைய அப்பா பெரும் கோடீஸ்வரர். ஆனால் என் முதலாளி அம்மாவோ சாதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இது அவருடைய கோடீஸ்வரரான அப்பாவுக்கு பிடிக்காமல் என்னுடைய முதலாளி அம்மாவை வீட்டை துரத்திவிட்டார். ஆனால் அதன் பிறகு அவருடைய அம்மாதான் முயற்சி செய்து மீண்டும் என்னுடைய முதலாளி அம்மாவை சேர்த்தும் கொண்டார். இதனால் வரதட்சணையாக ஒரு பெரிய பங்களாவை என் முதலாளி அம்மாவுக்கு அவருடைய அப்பா கொடுத்திருந்தார். அந்த பங்களாவில்தான், அந்த வீட்டில்தான் தற்போது நான் வேலை செய்து வருகிறேன். என் முதலாளிக்கு 30 வயது ஆகிறது. அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என் முதலாளி அம்மா அடிக்கடி என் முதலாளியிடம் என் அப்பா எனக்கு பணமுதவி செய்வதாக சொல்கிறார். புதிதாக ஒரு கம்பெனியை நடத்துமாறும் என்னிடம் கூறுகிறார். அதனால் நீயும் நானும் சேர்ந்து அந்த கம்பெனியை நடத்தலாம் என கூறினார். ஆனால் அதற்கும் என் முதலாளி சம்மதிக்கவில்லை. உன் அப்பா தரக்கூடிய பணத்தை வைத்து அந்த கம்பெனியை நீயே நிர்வகிக்க, நான் எப்போதும் போல இந்த கம்பெனியில்தான் நான் வேலை செய்வேன் என அவர் மறுத்துவிட்டார். அதனால் என்னுடைய முதலாளி அம்மா அந்த புதிய கம்பெனியை தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தார். அதே சமயம் என் முதலாளி அம்மா அவர் கோடீஸ்வரி என்பதால் தன்னுடைய கணவனையும் கோடீஸ்வரனைப் போல பிகேவ் பண்ண வேண்டும் என அடிக்கடி அவருடன் சண்டையிட்டும் வந்தார். ஆனால் என்னுடைய முதலாளி அம்மாவோ முதலாளியிடம் அடிக்கடி சண்டையிடுவார். நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு எல்லாம் குடிக்க கூடாது. ஒன்னு நீங்க பிளா காபி, கிரீன் டீ இல்லன்னா வைன் தான் குடிக்கணும். அதுதான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க இப்படி டீய குடிச்சு லோக்கலா பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சண்டை போடுவாங்க. ஆனா என் முதலாளியோ எனக்கு டீ குடிச்சாதான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். என்னால வேலை செய்ய முடியும். நான் சின்ன வயசுல இருந்து டீய குடிச்சு பழகிட்டேன். திடீர்னு வந்து பிளா காபி குடி வைன குடி நான் என்னால ஏத்துக்க முடியாது. என் போக்குல என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு. இதனாலேயே வந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு வந்துச்சு. இதுக்குடையில்தான் எனக்கும் நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. ராம் என்பதோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ராம் பார்க்க அழகாவும் இருப்பாரு. படிச்சு நல்ல வேலையிலையும் இருக்காரு. ராமுக்கு 2 தங்கச்சிகளும் இருக்காங்க. ராமுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க. எனக்கு அவங்க அம்மாதான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலயே ராமையும் அவருடைய 2 தங்கைகளையும் வளர்த்தாங்க. எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. நான் வீட்டு வேலைக்கு போக சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல நான் இந்த வீட்டில இருந்து ராமுக்கு போன் பண்ணி பேசுவத வழக்கமாக வச்சிருந்தேன். ஒரு நாள் நானும் ராமும் வீட்ல போன்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த அவங்களுடைய அம்மா, அதாவது என்னுடைய மாமியார், கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை வேணும். கண்மணியே ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டாங்க. இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன். இதனால எனக்கும் ராமுக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. நீங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வரதட்சணை கேட்பீங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டோம். நிச்சயதார்த்தத்துவம் நடந்திருக்க மாட்டிருக்காது. எங்ககிட்ட அவ்வளவு பணமும் இல்லை. நானே வந்து ஒரு வீட்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கும் இந்த பணத்தை தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு 2 லட்சம் ரூபாய் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவுடைய கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி நான் அழ ஆரம்பிச்சேன். இதை கேட்ட ராமும் வருத்தப்பட்டாரு. நீ கவலைப்படாத, எங்க அம்மா எங்கள சிறு வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க.
எனக்கு அப்புறமும் 2 தங்கச்சி இருக்குல்ல, அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ண வைக்கணும். அதுக்காகதான் எங்க அம்மா வந்து திடீர்னு யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல. திடீர்னு வந்து எங்க அம்மா வந்து இப்படி வரதட்சணை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினாரு. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக நான் உங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணுமா? என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே இல்லையே. எங்க குடும்பத்துல வரதட்சணாலே கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க. வரதட்சணை வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்லி நான் வந்து ராம கிட்ட பேசினேன். அப்பதான் ராம் சொன்னாரு, இல்ல நம்ம எப்படியாவது இதுக்கு வந்து ஒரு வழி பண்ணலாம். உன்ன வந்து இந்த வரதட்சணையால நான் உன்னை இழக்க விரும்பல. எனக்கு கண்டிப்பா நீ வேணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்துனாரு. அதுக்கப்புறம் மறுநாளும் நானும் ராமும் பேசிட்டு இருக்கும்போது ராமு என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க அம்மா எப்படியும் வரதட்சணை இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நானே உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன். எங்க அம்மா 2 லட்சம் ரூபாய் வந்து பணம் கேட்டிருந்தாங்க. அதுல 1 லட்சம் ரூபாய நான் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இல்ல எனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது கடன உடனாவது வாங்கியாவது நான் லட்சம் ரூபாய் பணத்தை உனக்கு நான் தரேன். மீதி இருக்கக்கூடிய 1 லட்சத்தை நீ எப்படியாவது ரெடி பண்ணு. அமீதா 1 லட்சம் ரெடி பண்ணிட்டேன்னா இந்த நான் தர 1 லட்சமும் நீ ரெடி பண்ண 1 லட்சத்தையும் சேர்த்து 2 லட்சம் ரூபாயும் வரலட்சணையா எங்க அம்மா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராம் சொன்னாரு. எனக்கு அதுவும் ஒரு பெரிய அமௌண்டா தான் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி நான் ராம் கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன். அந்த சமயத்துல சரி வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராமும் போன வச்சிட்டாரு. நான் சமையல் ரூம்ல அழுதுட்டு இருக்கும்போது யதார்த்தமா திடீர்னு எங்களுடைய முதலாளி அம்மா சமையல் ரூமுக்கு வந்தாங்க. நான் கண்கலங்கி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. என்னாச்சு, யாரு எதுவும் சொன்னாங்களா? யாரு எதுவும் திட்டுனாங்களா? என் ஹஸ்பண்ட் உன்னை எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல முதலாளி எதுவுமே சொல்லல. இது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். எனக்கும் ராமுக்கும் வந்து கல்யாணம் ஆச்சு. அது வந்து திடீர்னு அவங்க வீட்ல வந்து இப்படி வரதட்சணை கேக்குறாங்க. எங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரதட்சணை வந்து தப்பு. சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு நான் என் முதலாளி அம்மா கிட்ட சொன்னேன். அதை கேட்ட என் முதலாளி அம்மா சிரிச்சுக்கிட்டே, சட்டப்படி குற்றமா, நீ இப்ப இருக்கறியே, இது எங்க அப்பா எனக்கு வரதட்சணை கொடுத்த வீடுதான். வரதட்சணைங்கிறது எல்லாரும் கொடுக்கறது வழக்குதான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அதுல 1 லட்சம் ரூபாய ராமே வந்து ரெடி பண்ணதா சொல்லிட்டாரு. மீதி 1 லட்சம் ரூபாய என்ன ரெடி பண்ண சொல்லி இருக்காரு. அதனால என்னால எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அப்ப வந்து என்னுடைய முதலாளி அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மீதி 1 லட்சம் ரூபாயும் நீ ராமைய ரெடி பண்ணி வைக்கலாமே, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான், நீ உன்னுடைய கவர்ச்சியான போட்டோஸ் எல்லாம் நீ அவனுக்கு அனுப்பு. அதை பார்த்ததுமே அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு ரொம்ப தீவிரமா ஆயிருவான். அப்படின்னு உன் மேல அவன் ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டானா கண்டிப்பா மீதி இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய அவனே எப்படியாவது ரெடி பண்ணிருவான். நீ அந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்பதான் என் முதலாளி அம்மா சொன்னாங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு வீக்னஸ் தான். நான் என்னுடைய இவனை கவுத்துறதே அத வச்சுதான். நீயும் முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் முதலாளி அம்மா போயிட்டாங்க. நானும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன்.
சரி முதலாளி, அம்மா சொன்ன மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில போட்டோஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சேன். அதை பார்த்ததுமே ராமுடைய நடவடிக்கைகள் வந்து மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் எப்படியும் அவரே அந்த அமௌண்ட்ட ரெடி பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுதான் இந்த போட்டோவ ஆரம்பிச்சேன். அதே மாதிரிதான் அவரும் கொஞ்சம் கொஞ்சமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ முழுமையா அவரை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்கடி போட்டோக்களை அனுப்பிச்சிட்டே இருந்தேன். இப்படியே நாட்களும் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்ச்சியாக எனக்கு ராம் வந்து போன் பண்ணும்போது நான் வந்து சமையல் கட்டளை இல்லை. என்னுடைய போன் மட்டும்தான் சமையல்ல இருந்துச்சு. அப்ப என்னுடைய முதலாளி என்னுடைய போனை வந்து எடுத்துட்டாரு. எடுத்து பேசும்போது எதிர்மனையில பேசுன ராம் வந்து, நீ அனுப்பிச்ச போட்டோதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா அந்த ரெட் கலர் திரஸ்ல நீ அனுச்ச போட்டோ எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் அனுப்பேன் அப்படின்னு சொல்லி ராம் வந்து பேசினாரு. ஆனா எதிர்மனையில கேட்ட என்னுடைய முதலாளியோ எந்தவிதமான பதிலும் சொல்லாம என்னடா போட்டோஸ் ஏதோ சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு என்னுடைய போன்ல நான் லாக் போட்டிருக்க மாட்டேன். அதனால அவங்க அந்த கேலரில போய் பார்க்கும்போது என்னுடைய நான் அவருக்கு அனுப்பிச்ச ஆபாசமான போட்டோக்கள் எல்லாம் அதுல இருந்துச்சு. அதை எல்லாமே என்னுடைய முதலாளி அவருடைய செல்போனுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. இது நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்னுடைய முதலாளி அம்மா என்னுடைய கணவன் கிட்ட வந்து, இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலில வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கலந்துக்க கூடிய முதல் பார்ட்டியே இதுதான். அதனால நைட் நீங்க கண்டிப்பா என் கூட நீங்க பார்ட்டிக்கு வரணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கறதால நான் முன்னாடியே கிளம்பி போறேன். நீங்க நல்ல அழகான டிரஸ் பண்ணிட்டு நீங்க அந்த பார்ட்டிக்கு வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே முதலாளியும் சொன்னாரு, சரி எனக்கு வந்து வெளிய ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை நான் முடிச்சுட்டு நானும் வந்து பார்ட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. உடனே முதலாளி அம்மா சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் என்னுடைய முதலாளியும் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மாவும் முதலாளியும் வந்து மதியமே ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் அப்ப வீட்ல இருந்தேன். சாயந்தரம் 5 மணிக்கு மேல நான் டீய குடிச்சிட்டு இருந்தேன். சரி 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ராமு வந்து இப்போ வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசலாம். எவ்வளவு நேரம்தான் தனியா இருக்கிறது போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமுக்கு வந்து போன் பண்ணேன். ராமு வந்து போன் எடுத்துட்டு நான் இப்பதான் வந்து வேலைய விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் ராமும் பேசிக்கிட்டு வந்தோம். அப்பதான் ராமுன்னு சொன்னா, நான் எல்லாமே வந்து போட்டோலதான் பாரக்கணுமா? அதெல்லாம் நேர்ல பார்க்க கூடாதா? இவனுக்கு வீடியோ கால் பண்ணேன். நீ உன்னுடைய இதெல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி காட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு. நானும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். ராம வந்து நம்முடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராமுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல சரி முதலாளி அம்மாவும் முதலாளிதான் வீட்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ராமுடைய ஆசையை திருப்தி பண்ணதுக்காக அவனுக்கு நான் வீடியோ கால் பண்ணேன். ஆனா அந்த சமயத்துல என்னுடைய முதலாளி வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தவரு எந்தவிதமான சத்தமும் இல்லாம நைசா வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அந்த சமயத்துல நான் வந்து ராமுக்கு வந்து வீடியோ கால் பேசுறத அவரு தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா திடீர்னு நான் என்னுடைய டிரஸ் எல்லாமே மாத்துன பிறகு அப்பதான் முதலாளி மாதிரி வந்தாரு. முதலாளி வந்து என்ன பார்த்துட்டாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் டிரஸ் எல்லாம் மாத்திட்டேன்.
அப்ப வந்த முதலாளி என்ன இது இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல முதலாளி, அப்படி இப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சேன். ஆமா, உனக்கு கல்யாணத்துக்கு 1,00,000 பணம் தேவைப்படுதா என்ன? எனக்கு தெரியும். நான் வேணா அந்த 1,00,000 பணம் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஒரு முதலாளி நமக்கு முன்னாடியே பணம் தரதா தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்கவே தேவையே இல்லையே. சரி முதலாளி, இங்க குடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீயும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன முதலாளி வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் முதலாளி இன்னைக்கு நைட் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. இல்ல முடியாது, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்பதான் முதலாளி சொன்னாரு, நான் இந்த மாதிரி பண்ணலன்னா எதுக்கு நீ இப்போ வீடியோ கால்ல டிரஸ் இல்லாம அவன் முன்னாடி வந்து நின்ன? அது மட்டுமா, நீ அவனுக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்க. அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்டயும் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவருடைய மொபைல்ல இருந்து அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டினாரு. அது எனக்கு பார்த்ததுமே எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன முதலாளி கிட்ட எப்படி என்னுடைய போட்டோஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அது பக்குன்னு இருந்துச்சு. அப்ப முதலாளிகிட்ட சொன்னேன், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நான் அவருக்கு அனுப்பிச்சதே வந்து உங்க வைஃப் சொல்லிதான் நான் அத அனுப்பிச்சேன். உங்க வைஃப் தான் எனக்கு 1,00,000 வந்து வரசனைக்கான பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லும்போதுதான் இந்த மாதிரி போட்டோ அனுப்பு. அப்ப அந்த பணத்தை அவனே ரெடி பண்ணிருவான்னு சொன்னாங்க. உங்க வைஃப் சொன்னத கேட்டுதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் முதலாளி. நான் அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி முதலாளிகிட்ட கெஞ்சினேன். ஆனா அந்த சமயத்துல முதலாளி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீ என் வைஃப் இன்னைக்கு பார்ட்டில இருக்கா. அதனால கண்டிப்பா நைட் வரமாட்டா. இன்னைக்கு நான் மட்டும்தான் வீட்ல இருக்கேன். நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கே இந்த போட்டோவை நான் நெட்ல விட்டுருவேன். அப்படி விட்டுட்டேனா உன் கல்யாணமும் நின்னு போயிரும். நானும் இதுல மாட்ட மாட்டேன். நான் ஒரு ஃபேக் ஐடி மூலமாதான் இதெல்லாம் வெளியிடுவேன். யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் இப்ப ரூமுக்கு தான் போறேன், பெட்ரூமுக்கு தான் போறேன். உனக்கு ஹாஃப் அன் ஹவர் டைம் தருவேன். நீ யோசிச்சிட்டு முடிவெடுத்துட்டு என்னுடைய ரூமுக்கு வா. நீ ரூமுக்கு வரல அப்படின்னா நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த போட்டோவை நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சாரு. நானும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிச்சேன். அதுக்கு அப்புறமா முதலாளி சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் நம்முடைய போட்டோ வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய அறைக்கு போனேன். ஆனா நான் வந்த உடனேயே நான் வருவேன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே அவரு எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வீடியோவாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்போனை மறைச்சு வச்சு எங்களுக்குள்ள நடந்த அத்தனை விஷயத்தையும் அவரு வீடியோவாக பதிவு பண்ணிட்டாரு. எனக்கு என்னுடைய ஆசைகளை நீ ஒத்துழைச்சா நான் உனக்கு 1,00,000 தரணும்னு சொல்லிருந்தாரு. அதனாலயும் நான் வந்து அவருடைய ஆசைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன். எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முதலாளி நீங்க சொன்ன மாதிரி 1,00,000 பணத்தை தாங்கணும்னு நான் கேட்டேன். அப்ப முதலாளி இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. ஒரு தடவைக்கே 1,00,000 வாய்ப்பே இல்ல. நீங்க குறைஞ்சது என் கூட ஒரு 10 தடவையாவது எதிர்க்கணும். அப்பதான் நான் உனக்கு 1,00,000 தரேன்னு சொன்னாரு. என்னடா இது இப்படி நம்மள வந்து இது பண்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு மேலும் அதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நான் அவரோட தடவை இருந்தேன். சரி, இதோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வேலையை விட்டு நின்னரலாம்.
கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவுல இருந்தேன். அதே மாதிரி ராமுக்கும் எனக்கும் கல்யாணமும் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் வேலைய விட்டு நின்னுட்டேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி என்னுடைய முதலாளி உன்னுடைய போட்டோஸ் மட்டும் இல்ல, நீனும் நானும் ஒன்னா இருந்த கூடிய வீடியோவும் என்கிட்ட இருக்கு. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வரணும். நீ என்னுடைய ஆசைகளுக்கு டெய்லி என்னுடைய ஆசைகளை நீ இணங்கணும். அப்படி நீ செய்யலன்னா இந்த வீடியோவை உன் புருஷன் கிட்டயே நான் காட்டிடுவேன். அதுக்கப்புறம் உன் புருஷன் உன்னை விட்டு விலகி போயிருவான். உனக்கு அதுக்கப்புறம் நீ தன்னந்தனியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சாரு. இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னடா பண்றது, இப்படி நமக்கே தெரியாம ஒரு வீடியோவை எடுத்து வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கும் போனேன். அதன் பிறகு முதலாளி அம்மா இல்லாத நேரங்களில் எல்லாம் முதலாளி அவருடைய ஆசைக்கு என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்படி ஒரு சிக்கல்ல நான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எப்படி வெளிய வருதுன்னு எனக்கே தெரியல. இதனால் வரைக்கும் நான் தினமும் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த வீடியோவை அழிக்கவும் என்னால முடியல. போலீஸ் கிட்ட போகவும் என்னால முடியல. எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் கிட்ட போனாலும் இந்த விஷயம் எப்படியும் என் கணவனுக்கு தெரிய வந்துரும். அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து எப்படி என்னால வெளிய வருதுன்னே தெரியல. எப்படி வெளிய வரலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு யோசனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.